Hey guys, welcome back to my YouTube channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியஸ்ட் whip transition எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டு புஷ்னு சர்ச் பண்ணுங்கள். புஷ் அப்படிங்கிற ட்ரான்சிஷன் கிடைக்கும். அந்த புஷ்ஷுங்கிற ட்ரான்சிஷனை ரெண்டுக்கும் இடையில போடுங்க. ஸோ நான் இப்போ இழுத்து போட்டதும் என்னோடது வந்து செகண்ட் கிளிப்பில் வந்து மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா இங்கே மேலே இந்த பேனலில் நமக்கு காட்டும் அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணதை. ஸோ அதை வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் நம்ம ட்ராக் பண்ணி விட்டுட்டோம்னா ஸோ இப்போ ரெண்டு சைடும் நமக்கு வந்து இந்த ட்ரான்சிஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ட்ரான்சிஷன். ஸோ இதை இன்னும் ப்ரிசைஸாக எப்படி சொல்லலாம்னா ஸோ இந்த ரெண்டு கிளிப்புக்கும் நடுவில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 ஸோ ஆறு ஃப்ரேம்ஸ்க்கு வர மாதிரி மட்டும் இந்த புஷ் ட்ரான்சிஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே போயிட்டு கட் இட் டவுன். அதே மாதிரி இந்த சைடு இப்போ இந்த சென்டரில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 ஃப்ரேம்ஸ். இதையும் அதே மாதிரி மேலே போயிட்டு சின்னது பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குயிக்காக நமக்கு புஷ் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ரா வைப்பாக இருக்குது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து லைக் குயிக்காக அந்த ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகிறதே தெரியாமல் விப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா ஸோ கொஞ்சம் பிளர் ஆட் பண்ணணும். ஸோ டைரக்ஷனல் பிளர். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டு டைரக்ஷனல் பிளர்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டைரக்ஷனல் பிளர் இருக்குது. பட் அதை வந்து நம்மக்கிட்ட இருக்க கிளிப்ஸ் மேலே போடக்கூடாது. ஸோ அது எங்கே போகணுன்னா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணி அது மேலே போடணும். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சுட்டு அதை மேலே எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த கிளிப்ஸோட சென்டரில் வச்சுட்டு ஏன்னா 6 ஃப்ரேம்ஸுக்கு தான் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு கரெக்டாக. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும் 6 ஃப்ரேம்ஸ்க்கு இருந்தால் போதும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு 1 2 3 4 5 6 இதுக்கு அதே மாதிரி மறுபடியும் சென்டரில் வச்சுட்டு 1 2 3 4 5 6 கட் பண்ணிடுங்க அந்த எண் வரதை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புஷ் ட்ரான்சிஷன்ஸ்க்கு மேலேயே நமக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது. இப்போ எஃபெக்ட்ஸ் பேனல் போயிட்டு சர்ச் ஃபார் டைரக்ஷனல் பிளர் எடுத்து இப்போ இது மேலே போட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம பிளர் எதுவுமே ஆட் பண்ணல கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம பிளர் ஆட் பண்ண போகிறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண டைரக்ஷனல் பிளர் கிடைக்கும். ஸோ இப்போ டேரக்ஷன் வந்து எந்த டேரக்ஷனில் வைக்கலாம்னா இப்போ வந்து டேரக்ஷன் வந்து நமக்கு ஹரிசானலாக வேணும் கரெக்டாக. ஸோ வந்து 1080 வைப்போம், 90 வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளர் டேரக்ஷன் வந்து இப்படி இருக்குது அந்த ஃப்ரேம் மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி விப் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா இப்போவுமே நமக்கு வந்து இந்த பிளர் லென்த் வந்து நமக்கு அதிகமாக வேணும். லைக் தெரியவே கூடாது அந்த ஃப்ரேம்ஸ் மூவ் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளர் ஆட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ இன்னமும் இதை ப்ரிசைஸ் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இது ஆப்டாக இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி எங்கிட்ட இருந்த ஒரு உஷ் சவுண்டை வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு கீழே வச்சுட்டு லைக் இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னே இருந்ததுக்கும் எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ண இருந்ததுக்கும் அடுத்த இருக்க வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.